உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன பதிவு. இது எல்லாருக்கும் இல்லை, ஒரு சிலர் பேருக்கு மட்டும்தான். ஒரு சிலர் பேருன்னு சொல்ல விட முடியாது. என்ன கேட்குறீங்களா? உலகம் அப்படி இருக்குது. இப்போ ஒரு தேவைக்கே ஒரு ஃபங்க்ஷனுக்கே போகிறோம்னு வச்சிங்களேன். அப்போ நம்மளை வந்து பத்திரிக்கை வச்சு நம்மளை கூப்பிட்ருப்பாங்க, வாங்க குடும்பத்தோடு வந்துருங்க. நம்ம குடும்பத்தோடு போகிறதில்ல, நம்ம தான் போக போகிறோம், தனியாக தான் போகிறோம். அப்படி நம்ம போயிட்டு இருக்கும்போது நம்மளும் போவோம். அங்கே நகை நட்டு போட்டு வசதியான ஆட்கள் காரில் வந்து இறங்கி வருவாங்க. நம்ம எப்பொழுதும் தான் இப்போ மேக்கப் பண்ணாமல் நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு தானே நம்ம போக முடியும். அதுக்காக வாடகைக்கெல்லாம் வாங்கி போட்டுட்டு போக முடியாதுல்ல. அப்படி போயிட்டுருக்கும்போது நகை நட்டு ஆடம்பரமாக வசதியாக காரில் வரவங்கள்ட்டும் வாங்க வாங்க வாங்கன்ட்டு உள்ளார மேடை வரைக்கும் அழைச்சிட்டு போய் உபசரிப்பாங்க. நம்மளா வாங்க உட்காருங்க சரியாக போய்ட்டு அவ்வளோதான். ஏன்னு சொல்கிறீங்களா? பணத்துக்கும் காருக்கும் நல்லா வீடுக்கும் தான் இந்த காலத்தில் மதிப்பு. பாசத்துக்கெல்லாம் மதிப்பே கிடையாது. பாசங்கிறது வந்து காலுக்கு கீழே தான். இந்த காலத்தில் பாசம் வச்சாலும் ஒன்றும் மனுஷரை வச்சு எடை போடக்கூடாது. கார் இருக்கா, பணம் இருக்கா, பங்களா இருக்கான்னு தான் பார்க்குறாங்க. நான்லாம் பாருங்களாம், ஒரு வீட்டுக்கு தெருவில் யாராச்சும் ஏதாச்சும் ஒரு பொருள் விற்க வராங்கன்னு வச்சிக்கலாம், எந்த பொருளாக இருந்தாலும் சரி, அவங்க விற்க வந்தாங்கன்னா நான் ஒரு பொருள் வாங்க போகிறதா இருந்தால் அவங்கள்ட்ட நிப்பாட்டி பொருள் வாங்குறதுக்காக நிப்பாட்டுவோம். நான் நிப்பாட்டுறது வந்து பொருள் வாங்குறதுக்கு தான். ஆனாலும் என்ன தண்ணி சாப்பிட்றீங்கன்னு தான் நான் கேட்பேன். ஏன்னா உங்கள் வெயிலேருந்து வராங்க, களைப்பாக வராங்க. அக்கா தண்ணி சாப்பிட்றீங்களா? யாராக இருந்தாலும் வாங்குறதுக்கு முன்னாடியே நான் தண்ணி சாப்பிட்றீங்களான்னு தான் நான் கேட்பேன். அவங்க கேட்டாங்கன்னா தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன், இல்லைன்னா பொருளை வாங்கிட்டு வருவேன். ஏன்னு கேட்குறீங்களா? எல்லோரும் மனுஷர் தானே. நான் அப்படி தான் மதிப்பேன். எனக்கு இந்த ஆடம்பர வாழ்க்கை அதுக்கு அப்புறம் தான். ஆடம்பர வாழ்க்கைங்கிறது வந்து எல்லோரும் மனுஷர் தானே. ஒரு சிலர் பேர் அப்படி பணம் காசை தான் மதிக்கிறாங்க. நன்றி, வணக்கம்.